வெல்கம் டு புத்தா டிஎம்பிசி அகாடமி. நம்ம இந்த ஏப்ரல் மந்தோடைய மிக முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பேரில் வாங்க பார்க்கலாம். ஸோ கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பார்த்தோன்னாக்கா உளுந்தாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தென்பெண்ணை ஆற்று பகுதியில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர மன்னர்களுடைய காலத்தாடைய செம்பு நாணயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இந்த விஜயநகர மன்னர்கள் கோல்டில் பார்த்தோன்னா அவங்களுக்கு காயின் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது பேர் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாணயம் பேர் கூட இருக்குது, வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வராகன் பார்த்தோன்னா தமிழ் பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர மன்னர்களுடைய சின்னமே பார்த்தோன்னா அவங்களுக்கு பன்றி வராகன் சொல்லுவாங்க. இந்த விஜயநகர பேரரசு 1336 ஹரிகரன் மற்றும் புக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யுனெஸ்கோ சர்வதேச நினைவு பதிவேடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள் இது நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விஷயத்தை சேர்த்துருக்காங்க. 1 ஹிந்துக்களுடைய புனித நூலான பகவத்கீதை, 2 நாட்டிய சாஸ்திரம். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு யுனெஸ்கோடைய சர்வதேச நினைவு பதிவேட்டில் சேர்த்துருக்காங்க. நாட்டிய சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் பரத முனிவர் எழுதுனது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூட்டு இராணுவ பயிற்சியான டஸ்லிக் 6 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புதிய மஞ்சளை பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குனாக்க கோழிக்கோட்டில் 1975 அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புதிய வகை மஞ்சள் பார்த்தோன்னா அவங்களுக்கு IISR சூர்யா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இஞ்சிக்கு IISR சுரசா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கோயம்புத்தூரில் நிறுவப்படக்கூடிய செம்மொழி பூங்காவில் தமிழ்தாய் திருவுருவச் சிலை பார்த்தோன்னா இதில் வைக்க போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவிலே முதல்ல பார்த்தோன்னா உங்களுக்கு ஓடுற ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் ஏடிஎம் வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏடிஎம் எங்கேன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பஞ்சவதி எக்ஸ்பிரஸில் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ரைஸ் ஏடிஎம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது ஒரிசாவில் கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா சீனாவில் நீங்கள் எவ்வளோ கோல்டு வச்சுருந்தாலும் ஒரு ஏடிஎம் வச்சுருக்காங்க. அந்த கோல்டில் அது உருக்கி எவ்வளோ வேல்யூ வருதோ அதை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மணியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது BR கவாய். இவர் யாருன்னா 52வது சீஃப் ஜஸ்டிஸாக பதவியேற்க போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 51 யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சஞ்சீவ் கண்ணா, 50 யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திரசூட், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதே முதல் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 1947 அப்புறமா HJ கானியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜனவரி 28 1950 கான்ஸ்டியூஷனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரைட். அண்ட் தென் நீதிபதிகளுடைய நியமனம் குறித்து பேசக்கூடிய ஆர்டிக்கல் 124(2). அதே பார்த்தோன்னா ஓய்வு பெறும் வயது பார்த்தோன்னா 65, ஹைகோர்ட் 62. அடுத்து இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நார்வேயில் ஆஸ்லோ நடக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் முதல்ல கலந்துக்கிட்டார். அடுத்து உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.